இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பைபிளில் நாம் காண்கிற பிரகாரம் தான் இன்றைக்கு யூதர்கள் ஜெயம் பெற்றுக் கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்களுடைய அந்த அருமையான கண்டுபிடிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்னோவன்ஸ் என்று சொல்லுவாங்க. அவங்களுடைய அந்த டெக்னாலஜிக்கல் ஐடியா, டார்கெட் கில்லிங் போன்ற எல்லா விஷயங்களையும், அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிற அந்த வார்த்தை சரியாக இருக்கிறது. நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், நான் உண்டாக்கின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்கிற வார்த்தை கூட ரொம்ப அருமையாக சரியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம். இன்றைக்கு அல்லஸ்கா என்கிற அந்த பெயரில் ஒரு போராட்டம், ஒரு யுத்தம் ஒன்று நீங்கள் நடந்துட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது 3ஆம் தேவாலயம் கட்டுவதற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. யூதர்கள் 3வது தேவாலயத்தை என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியிலே கட்ட வேண்டும். 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் பொழுதுதான் புதிய ஏற்பாடு என்கிற பகுதி நிறைவுக்கு வரும். அதாவது ஒரு காலத்தில் யூதர்கள் நாடே இல்லாமல் இருந்தாங்க. நாடே இல்லாமல் இருந்தவர்கள் தான் இன்றைக்கு 3ஆம் தேவாலயம் கட்டணும்னு நிற்கிறாங்க. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஒரு அதிசயம் அவர்களுக்கு ஆண்டவர் நடத்தி காட்டி தந்தார். 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்தது யூத நாடு உருவாகணுங்கிறதுக்காகத்தான். 2ஆம் உலக மகா யுத்தத்தை ஹிட்லர் என்ன பண்ணிட்டாரு? சும்மா அப்படியே வறுமையிலே அதை ஆரம்பிச்சு விட்டாரு. ஆனால் அது ரொம்ப தீபோல பற்றி கடைசியில் ஜெர்மனியும் ஜப்பானும் சேர்ந்து அமெரிக்காவை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜப்பான் அமெரிக்காவுடைய பேர்ல் ஹார்பரை என்ன செஞ்சாங்க? அடித்து நாசம் பண்ணிட்டாங்க. 3000 அமெரிக்க படை வீரர்கள் இறந்து போனாங்க. ஏராளமான கப்பல்கள் எல்லாம் நாசமாக போச்சு. அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு யூதனை தான் தேடிச்சு. அந்த காலத்தில் யூதனாக இருந்த மனுஷன், அவருக்கு பேர் ராபர்ட் ஓப்பன் ஹைமர்னு பேர். அந்த ராபர்ட் ஓப்பன் ஹைமரை சந்தித்து அமெரிக்காவில் அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாகவும் ஒரு அணு விஞ்ஞானியாகவும் இருந்தார். குறிப்பாக சொல்ல போனால் 2ஆம் உலக மகா யுத்தம் 1939 ஆரம்பித்து 1945 முடிஞ்சிச்சு பாருங்கள். ஆனால் அந்த காலங்களில் எப்படியாவது அமெரிக்கா ஜெயம் பெறுவதற்கு யூதர்களுடைய அவசியம் தேவைப்பட்டபடினாலே ராபர்ட் ஓப்பன் ஹைமர் என்கிறவருடைய அந்த உதவியை நாடினார்கள். ராபர்ட் ஓப்பன் ஹைமர் தான் என்ன பண்ணுறாரு? லிட்டில் பாய் அப்படிங்கிற அந்த அணுகுண்டை முதலாக தயார் பண்ணுறாரு. லிட்டில் பாய். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, த ஃபேட் மேன் அப்படிங்கிறது. ஸோ லிட்டில் பாய் மற்றும் ஃபேட் மேன்ங்கிற அந்த அணுகுண்டை தயார் செய்து அதை பரிசோதனையும் செய்து பார்த்தார்கள். ஜப்பானுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் நினைத்த அப்போதைய அமெரிக்காவுடைய அதிபர் ஹாரி ட்ரூமன் என்ன செஞ்சார் தெரியுமா? இதை ஜப்பானில் போடுறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு, ஜப்பானில் இந்த குண்டுகளை போட்டால் தான் இந்த 2ஆம் உலக மகா யுத்தம் முடிவுக்கு வரும் அப்படின்னு நினச்சி அந்த 2 அணுகுண்டுகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் போடுறது ஹிரோஷிமா, நாகாசாகி போன்ற இடங்களில் போடப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த 2 குண்டுகளும் போட்ட உடனே ஜப்பான் சரணடைந்தது. ஜப்பான் சரணடைந்த உடனேயே அமெரிக்கா கிட்ட அது சைன் பண்ணி 2ஆம் உலக மகா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார்கள். 2ஆம் உலக மகா யுத்தம் முடிவுக்கு கொண்டு வந்த உடனே அந்த ராபர்ட் ஓப்பன் ஹைமர் இருக்கார் இல்லையா, அவர் தானே அந்த அணுகுண்டை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அவரை பார்த்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கேட்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி. அப்போ தான் சியோனிய சங்கத்தில் இருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி அப்போதைய அமெரிக்கன் கவர்மெண்ட் ஹாரி ட்ரூமன், அப்போதைக்கு அடுத்தபடியாக உயர்ந்த இடத்துல இருந்தவங்க சவுதி அரேபியாவுடைய தலைவர் கிங் ஃபைசல், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டனுடைய தலைவர் லார்ட் ரூத்சன், இந்த 3 பேருடனும் கலந்து ஆலோசனை பண்ணி எங்களுக்கு நாடு கொடுங்க, யூத நாடு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். உடனடியாக அவர்கள் ஆலோசித்து ஐநா சபையில் கலந்துரையாடல் செய்து ஓட்டெடுப்பு நடத்தி 1948ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி யூத நாடு பிறந்தது. இதே யூத நாடைத்தான் இஸ்ரவேலர் என்ன செய்தாங்க? ஒட்டமான் துருக்கியர் இடத்துல என்ன செய்தார்கள்? ஃப்ரீயாக கேட்டாங்க. ஃப்ரீயாக கேட்கல, பணத்துக்கு கேட்டாங்க. நாங்கள் எங்கள் நாட்டுக்கு என்ன விலையோ சொல்லுங்கள், நாங்கள் அதை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பேன்னு தான் சொல்லுது. அதன் பிரகாரம் யூதர்கள் வந்தார்கள். யூதர்களுக்கு நாடு கிடைத்தது. நாடு கொடுத்த யூதர்களுக்கு இனிமேல் தேவாலயம் கட்டுறதுக்கு இடம் கிடைக்காதோ? நிச்சயம் கிடைக்கும். தேவாலயம் இருந்த இடத்துல, ஆல்ரெடி 2 தேவாலயம் கட்டின இடத்துல தான் அல்லஸ்கா மசூதி இருக்கிறது. ஸோ அந்த அல்லஸ்கா மசூதி மாற்றப்படுகின்ற காலம் 3ஆம் உலக மகா யுத்தமாக இருக்கும். 3ஆம் உலக மகா யுத்தத்தை நாம் நெருங்குகிறோம். பைபிள் தீர்க்கதரிசன பிரகாரம் உலகம் சென்று கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஆகையினாலே நிச்சயமாகவே புரிந்து கொண்டு வாழ்வோம். 3ஆம் உலக மகா யுத்தம் வரப்போகிறது. அல்லஸ்கா மசூதி மாற்றப்பட இருக்கிறது.
யூதர்கள் 3ஆம் தேவாலயத்தை கட்டப்போகிறார்கள். எந்த கொம்பனும் யூதர்களை ஒன்றுமே செய்ய முடியாது. யூதர்கள் இருந்தால் யூதர் தான். யூதர்கள் இல்லைன்னா இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் ஐடியா கூட இல்லை, உலகமே இயங்காது. உலகம் இன்னைக்கு இயங்குதுன்னு சொன்னால் யூதர்களுடைய கையில் இருக்கிறது. ஆகையினால யோசித்து பாருங்கள், இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரு குடுமையாக இஸ்ரேல் தேசம் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இது கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம், சிந்திப்போம். God bless you all. Thank you all. Press the bell icon on the YouTube app and never miss another update.